ஹாய் காய்ஸ். இன்னையிலேருந்து வெட்டிங் அப்படின்னா ஜூலை 5th வரைக்கும் 60 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க நான் என்ன எப்போ முடித்தேன் என்னத்தை பற்றி நான் லாஸ்ட்டாக சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து கொடுக்குற கிஃப்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அண்ட் வெட்டிங்க்கு மட்டும் தான் கொடுக்குறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிஃப்ட் அண்ட் அமௌண்ட் அண்ட் எத்தனை கார்ட்ஸ் அடிக்கிறது, ஸோ கார்ட் டிசைனையும் நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். அந்த டெம்ப்ளேட் அது இது எல்லாமே நம்ம எழுதி எடுத்துட்டோம். ரிசப்ஷனுக்கு என்ன மாதிரி கார்டு எடுக்கிறது, எத்தனை குவான்டிட்டிஸ் அது இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து பேமெண்ட் மட்டும்தான் பண்ண இருக்குது. அண்ட் கிஃப்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது எப்போ நம்ம முடிப்போம்னு தெரியலை, ஏன்னா இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது. அண்ட் அந்த கேப்பில் வந்து நான் அம்மா தங்கச்சி அண்ணா நம்ம வந்து இந்தியாவும் போயிட்டு வந்தோம் ஜஸ்ட் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வெட்டிங்க்கு. பிகாஸ் எப்படியுமே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறையா அங்கே இங்கே போக இருக்கும், லைக் நிறையா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போக இருக்கும், கோவிலுக்கு போக இருக்கும் மெயின்லி. ஸோ அதனால் கொஞ்சம் தெரியாதா சாரீஸ், ஷல்வாஸ், பேண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் மெயினாக நம்ம வந்து போனது என்னோட பேண்ட்ஸ் வாங்குறதுக்கு. பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் பெங்களூரில் பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவும் நான் வந்து சாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தேன், கொண்டு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சனால நாங்கள் போனது வந்து நுங்கம்பாக்கம் அந்த ஏரியாவில் இருக்க கோ கலர்ஸ். ஸோ கோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியா போனால் எல்லா மால்லையுமே இருக்குது, குட்டி குட்டியாக அவங்க ஷோரூம்ஸ் போட்டு தான் வச்சுருக்காங்க, அவுட்லெட்ஸ். அண்ட் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது வந்து லைக் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோர் ஒன்று. அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது, நார்மல் காட்டன் ஐட்டம்ஸ் இருக்குது, லினன் பேண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்கள் இந்தியாவில் இருக்க யாசரி இதை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் கோ கலர்ஸ் பற்றி. ஸோ நான் அது சொல்லணும்னு இல்லை, பிகாஸ் அங்கே நிறையாவே இருக்குது. ட்வின் பேர்ட்ஸ்னு இருக்குது, பிரிஸ்மான் இருக்குது. நான் அதுகளில் வாங்கினதில்லை, கோ கலர்ஸ் மட்டும் தான் நான் இப்போ வரைக்குமே வாங்கியிருக்கேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நான் எதுவும் இந்தியா போகிறேன் அப்படின்னா எனக்கு மேபி ஐல் ட்ரை தெம். ஸோ அந்த ஒரு இது தான் ரிசப்ஷன் ட்ரெஸ். ஓகே, இப்போ வெட்டிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அது வந்து ஃப்ரம் க்ரூம் சைட் தானே அது எடுப்பாங்க எனக்கு கூறப்பட்டு. அண்ட் க்ரூம்க்கு வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஐ மீன் நான் வந்து அதையுமே இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணி எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ இன்ன வரைக்குமே டாக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம அண்ணாக்கும் அவருக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது என்ன பேஜ் அப்படின்னு நான் மேபி அடுத்து நான் இதுகள் மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்குள்ள அந்த டைம் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. அது நான் இந்தியாவில் தான் எடுத்தேன், நுங்கம்பாக்கம் டயாடெம்னு சொல்கிற ஷாப். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து இந்தியா போன டைம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் அது இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அந்த ஷாப்பில் தான். ஐ மீன் அந்த ஷாப்பில் வீடியோஸ் அப்படி தான். ஸோ நான் வந்து அது எனக்கு என்ன சொல்கிறது ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எனக்கு எங்கேயுமே என்னோட ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்து செட் ஆகலை, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலை. ஸோ நான் பார்த்தேன், ஓகே வை நாட் வி ட்ரை டயாடெம், ஒரு வேலை அங்கே இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி தான் நம்ம அங்கே போனோம். அண்ட் கலெக்ஷன் வாஸ் லைக் ஸோ குட். அங்கே ஸ்டாஃப் எல்லாருமே அவ்வளோ நல்லா நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. நான் எடுத்தது வந்து ஒரு ஃப்ராக் டைப் லெஹெங்கா. எப்படியுமே இந்த வீடியோ வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் தான் வரும், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது வந்து நான் அங்கே தான் வாங்கினேன், ஐ மீன் டயாடெமில் தான் நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். அது வந்து ஃப்ராக் டைப் லெஹெங்கா, ஒரு கோல்டு ஷேடில் மாதிரி. ஸோ நம்ம ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணது வந்து பிளாக் அண்ட் கோல்டு கலர் தீமில் போகலாம் அப்படின்னு. அண்ட் அடுத்து நம்ம என்னென்ன செய்ய இருக்கோம்னா ப்ரீ ஷூட் ஒன்று நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட தீம் என்ன மாதிரி உடுப்பு அது இது எல்லாமே இன்னும் பிளான் பண்ணலை, செய்யணும் அப்படின்னு ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே பிளான் பண்ணி செய்யணும். பெண்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னா நம்ம டெக்கோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பிகாஸ் டெக்கோவில் வந்து நமக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அவங்க அமௌண்ட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாரி, என்னோட க்ரூம் ஐ மீன் மை ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ், அவங்க சைட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டெக்கோன்னு செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை, அநியாயம் தானே அப்படின்னு. ஸோ பார்க்குறோம், அதை மட்டுமே தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 60 டேஸ் தான் இருக்குது. லைக் அந்த டைம் லைன் வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம காலேஜில் எப்படி அசைன்மெண்ட் செய்வோமோ அந்த மாதிரி. இது தான் அப்டேட். 60 டேஸ் வரைக்கும் இதை தான் நம்ம செஞ்சுருக்கோம். குயிக்காக நம்மளோட கார்ட் பிரிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். க்ரூம்டு ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் எங்கள் அண்ணாட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வீட்டில் மத்தாக்கள் ஐ மீன் அப்பா வந்து அவரோட இதுகள் அவர் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னார். ஸோ அது கம்ப்ளீட்டட், தங்கச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டட். அண்ட் அவங்களோட சைடும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் எடுக்க போகிறோம், ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஐ நீட் ஹிம் டு லுக் லைக் லவ் தானே. ஏன்னா ரொம்ப ரசிப்பேன் அவரை வந்து, நான் ரொம்ப ரசிப்பேன். ஸோ எனக்கு வந்து அவர் அழகாக இருக்கணும் அந்த ஒரு இது. அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே
அப்படி அழகாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்பாவும் அதான் நான் அப்பாவுக்கும் சொன்னேன், லைக் இருக்கிற கோட்ஸ் அது இதெல்லாம் வாங்க வேணாம், ஸ்டிச் பண்ணி அழகாக கஸ்டமைஸ் பண்ணி எடுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், அவங்கள்ட்ட சாரீஸ் அது இதெல்லாம் அவங்களும் வாங்கிட்டாங்க. தங்கச்சி நீ அவங்க ரொம்ப ஃபேன்சி அப்படி ஒரு பர்சன், ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டாங்க. அண்ட் அண்ணாக்கு என்னோட ஹஸ்பண்ட் நம்ம இவங்க தான் நாங்கள் வந்து பெண்டிங் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன இது வாங்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக உண்மையாக போய்கிட்டு இருக்குது. இந்த வெட்டிங் பிளானிங் அது இதெல்லாம் செய்யக்குள்ள நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் அந்த ஒரு ரியாலிட்டி ஒன்று ஹிட் பண்ணும். இன்னும் 60 days யூல் பி லீவிங் திஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இது ஒன்று மைண்டுக்கு வரக்குள்ள அப்போ தான் தோணும், அப்பா இந்த இதெல்லாம் என்னதுக்கு, பிகாஸ் எனிவேஸ் ஐம் கோயிங் டு லீவ், இதெல்லாம் செஞ்சாலும் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை தானே, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ லெட்ஸ் see, ஐ திங்க் அவ்வளோதான் இந்த இதில் அப்டேட். ஸோ 60 days வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது, பிகாஸ் இது மே மந்த். இப்போ இந்த மே மந்த் மட்டும்தான் என்னை வெளியே விடுவாங்க. ஜூன் எல்லாம் நான் வெளியே போகவே இயலாது. பட் என்னோடய மெஹந்தி அண்ட் என்னோடய நெயில்ஸ் செய்கிறதுக்காக மட்டும் நான் போவேன். மெஹந்தி கூட நான் அந்த கேர்ள் இங்கே வர சொல்ல தான் இருக்கேன், பிகாஸ் கால்கெல்லாம் போடணும், நான் மெட்டி போடக்குள்ளே அழகாக இருக்கணும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக நான் அந்த கேர்ள் இங்கேயே வர சொல்லலான்னு தான் இருக்கேன், பிகாஸ் அங்கேயும் அலையாமல் ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ப்ரைடல் ஜூஸஸ் அப்படின்னும் இல்லை, க்ளோ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு 2 months வந்து நான் கேரட் அண்ட் டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் saffron வாட்டர். ஸோ saffron வாட்டர் வந்து more than 2 months நான் குடிக்கிறேன். ஐ மீன் துபாய் போயிட்டு வந்த டைமில் இருந்து, துபாயில் தான் வாங்கினேன் saffron. ஸோ அந்த டைமில் இருந்தே நான் அதை கண்டினியூஸாக குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி இருக்குது அண்ட் சளி அது இது வரவும் கூடாது இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் அதை கொஞ்சம் கவனமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன், இன் கண்ட்ரோல். ஸோ அப்படி தான் என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட என் ஹேர் வந்து ஒட்டி போன மாதிரி இருக்குது, பிகாஸ் நான் லாஸ்ட் நைட் வந்து நான் என்னோடய சீரம் எல்லாம் போட்டு வச்சுருக்கனால. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் இந்த வீடியோவுக்கு. ஸோ அகெயின் நான் எப்போ எடுப்பேன்னு தெரியலை, எனக்கு இந்த மாதிரி தோணிச்சு அப்படின்னா நான் குயிக்காக ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ